ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ்நாட்டில் எல்லா திருக்கோவில்களுக்கும் சென்று குடமுழுக்கு செய்வதற்கு எல்லா உதவியும் இருந்து முருகன் பெருமை பேசியவர் வாரியார் சுவாமிகள். உனக்கு கந்தர் அலங்காரத்தை பற்றி பேசினியா? கந்தர் அனுமதியை பற்றி பேசினியா? இந்த பரதேசிகளுக்கு தெரியுமா இது? இல்ல இதெல்லாம் அவங்க சொல்லல. நீங்க சொல்லல. அப்ப எதுக்கு மாநாடு நடத்தினா? அவங்க அரசியல் அரிப்ப சொறிகிறதுக்கு நடத்தினேன். இந்துக்கள் வந்து இங்க வந்து ஒரு பாதுகாப்பான நிலைமையில இல்ல அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு. அண்ணாமலைக்கு பாதுகாப்பு இல்ல இந்த பிஜேபியில. இல்ல அவங்க சொல்ற இந்துக்கள் ஒன்றிணைணும், இந்துக்கள் ஒன்னாதான் இருக்கும். இந்துக்கள் கடவுளை இழிவுபடுத்தி பேசுறீங்க. இல்ல இது மாதிரி மற்ற மதத்தை பத்தி பேசுறீங்க. மற்ற மதத்தை தேவைப்பட்டா பேசுவோம். இஸ்லாத்தை 4 சபத்து நாளைக்கு ஏற்றுக்கொண்டா நான் அந்த பள்ளிவாசல்ல போய் தொழ முடியும். இந்த மாநாடு ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்காக நடத்தப்பட்ட மாநாடு. அட்டர் ஃபெயிலியர் மாநாடு. மக்கள் கூட்டம் 5 லட்சம் 1.5 லட்சம் தினைக்கு வந்தாங்க. தைப்பூசத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்திருக்கிறியா? இல்ல நீதிமன்றம் அனுமதி கொடுத்த ஒரு மாநாட நம்ம கலவரத்தோட ஒப்பிட்டு பேசுறது எப்படி சரியா இருக்கும்? என்னத்துக்கு மாலிகாப்பூர் கதை என்னத்துக்கு பேசுன பவன் கல்யாண்? எதுக்கு பேசுற நீ? இங்க யார் இந்துக்கள் ஒற்றுமையா இல்ல? மாநாடு நடத்துறவங்க இந்துக்களுக்கு நீ என்னடா அத்தாரிட்டி? பிஜேபி இந்து முன்னணி, நீ இந்துக்களுக்கு அத்தாரிட்டியா? அவங்க இந்துத்துவ பாலிடிக்ஸ் தான் பேசுறாங்க. அதான் பேசுறாங்க, விளங்காத போறாங்க, அழிய போறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோட நிலைப்பாடு. அதிமுக வந்து ஒரு தீவிரமான திராவிடத்தை நம்பிட்டு இருந்த கட்சி இப்போ வந்து இந்துத்துவா நோக்கி நகருதா அப்படின்ற ஒரு விமர்சனம். அதிமுக எப்போது பிஜேபியோடு கூட்டணி என்று முடிவெடுத்தார்களோ அப்பொழுதே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இல்ல எதை வச்சே சொல்றீங்க? அந்த தலைமை பண்பு. அதிமுக ஜெயலலிதா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர். இதுக்கு பேர் தான் தலைமை பண்பு. இவன் தவக்கல. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பற்றாளர், பேச்சாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று மதுரையில் முருகன் பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்து முன்னணி, பாஜக எல்லாமே சேர்ந்து நடத்தினாங்க. இந்த மாநாடு வந்து இந்துக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு மாநாடு, ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த மாநாட்டில் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ இந்துக்கள் எல்லாரும் முருக பக்தர்களா இருக்கலாம்ல? சிவனை கும்பிடுகிறவர்கள் இல்லையா? கண்ணனை கும்பிடுகிறவர்கள் இல்லையா? அம்பாளை ஆராதிக்கிறவர்கள் இல்லையா? கணபதியை கும்பிடுகிறவர்கள் இல்லையா? நாட்டுப்புற தெய்வங்கள் இருக்கே, காளி, கருப்பாயி, மூலி, முனியாயி, சுடலை மாடன், சொல்ல மாடன், எசக்கி, காளி, ஐயனார், அதெல்லாம் அவன்லாம் இந்துக்கள்ல இல்லையா? இவங்க முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்காங்க. நேற்றைய மாநாடு நடத்தினவங்க முருகனை வச்சு இந்துக்களை ஒருங்கிணைக்க போறாங்களாமா? இது ஒரு ஆன்மீகம் புரட்சியை வந்து தமிழ்நாட்டில் புரட்சியை நாங்க நடத்திட்டோமே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு 3000 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கேன். வருகிற 7ஆம் தேதி திருச்செந்தூர்ல குடமுழுக்கு நடக்க போகுது. முருகனுடைய படை வீடுகளில் ஒன்றான சூரசம்ஹாரம் நடக்கின்ற திருச்செந்தூருக்கு மட்டும் 327 கோடி ரூபாய் அந்த திருக்கோவிலை புனரமைப்பதற்கு மட்டும் இந்த அரசு நிதி ஒதுக்கி இருக்க. தமிழ்நாடு முழுவதும் அறநிலையத்துறைக்குன்னு சொல்லி இன்னைக்கு 5000 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு தனியாற்றை வாங்கி அறநிலையத்துறைக்கு சொந்தமாக்கி இருக்கேன். அறநிலையத்துறையிடமிருந்து களவு போன சொத்துக்களை எல்லாம் இந்த அரசு மீட்டு இருக்கேன். இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு இங்க இந்த தமிழ்நாட்டில் என்ன சண்டையா நடக்கு? இல்ல இந்துக்கள் வந்து இங்க வந்து ஒரு பாதுகாப்பான நிலைமையில இல்ல அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு. அண்ணாமலைக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பிஜேபியில. எவ்வளவு பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், எவ்வளவு பெரிய ஆற்றலாளர், திராவிட முன்னேற்ற கழக சர்க்காருக்கு அறையூவில் விட்டவன், சவாலாக இருந்தவன் என்று கருதப்பட்டவன், தினசரி மீடியாக்கள்ல ஒளி வீசிய தலைவர் அவரு. இன்னைக்கு அவரை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்களே. அண்ணாமலைக்காக வருத்தப்படுறீங்களோ? அண்ணாமலைக்காக வருத்தப்படுறேன்னா
நேத்து அவர் பேசுறப்ப சொல்றாரு இங்க வந்து இந்துக்கள் வந்து ஒரு பாதுகாப்பான நிலைமையில் நம்ம இல்ல. இந்துக்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாதுகாப்பா இருக்காங்க. நேத்து அந்த ஒரு மாநாட்டுல வந்து ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு என்ன பேசுறாரு. சொன்னாரு? முதல்ல ஆரம்பிக்கிறப்பே வந்து இந்த உலகத்துல முதல் புரட்சி தமிழர் அப்படின்னா அது முருகன் தான் ஆமா அப்படின்னு அவர் ஆரம்பிச்சுட்டு ஆமா. இங்க வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியலா இருக்கிறதுல பிரச்சனை இல்ல, கிறிஸ்துவர்களா இருக்கிறத பிரச்சனை இல்ல, ஆனா இந்துக்கள் மட்டும் இந்துக்களா இருக்கிறதுல இங்க பிரச்சனை இருக்கு. இந்துக்கள் வந்து இந்துக்களா இருந்தாலே நீங்க மதவாதின்னு சொல்றீங்க, இதெல்லாம் ஒருபோதும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவர் ஆக்ரோஷமா பேசுறாரு. இங்க பாரு, அந்த மாநாட்டுல அவங்க பேசுறதா இருந்தா முருகனை பற்றி பேசுனாங்களா? முருகனோட சிறப்புகளையும் பேசினாங்க. என்ன பேசுனாங்க? நைனா நாகேந்திரன் பாரு அதிபதியே முருகனே அப்படின்னு. அது யார் விழுது? கண்ணதாசன் பாட்டை நீ சினிமாவில் இந்த பாட்டை பாடுனா முருக பக்திக்கு அடையாளமா? இந்த நாட்டுல திருவண்ணாமலையிலேருந்து கீழே குதிச்சாரு அருணகிரிநாதர். முருகன் அவரை தாங்கி பிடிச்சாரு. என்னை பற்றி பாடுன்னு சொன்னாரு. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன். நான் அறிவொளி இயக்கத்தில் கூட சேரல்ல முருகா எனக்கு பாட வராதுன்னாரு. நாக்க நீட்டுன்னாரு. ஓமன்கிற பிரணவ மந்திரத்தை எழுதினாரு முருகன். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கூறு வித்துக்கூறு பரங்கின ஓதும் முக்கட்பரமர் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 கத்து அமரர் மடிபேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதிரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பத்தற்கிரதத்தை கிடவிய பச்சை புயல் மட்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சித்தருள்வது ஒரு நாள் என்று சொல்லி சரம் சரமாக சந்த திருப்புகளை பாடினார். 6 விடை வீடுகளில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன முருகன் கோவில்கள்ல வரைக்கும் இந்த நாட்டுல போய் அருணகிரிநாதர் பாடினார். இது இந்த மாநாட்டுல பேசினவங்களுக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்கிறேன். நாளென் செய்யும் இணைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் செண்பகமும் தண்டையும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன்னு கந்தரலங்காத்துல அருணகிரிநாதர் பாடினார். மாநாட்டுல பேசினாங்களா? முருகன் அடியார்களை கொண்டாடுவது என்றால் இந்த நாட்டுல முருகன் அடியார் என்று மதிக்கப்படுகிறவர் திருவான்மியூர்ல அடக்கமாக இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள். அவர் இந்த நாட்டுல நடந்து போகிற பொழுது காலில் விபத்து அடிபட்டு சென்னை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலு ஜிஹெச்ல அட்மிட் ஆகியிருக்கிற பொழுது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுறுத்திய பொழுது ஒரு நாள் மயில் வடிவத்தில் முருகன் வந்தான். அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகளுக்கு அருள் செய்தான். டாக்டர்களே அதிசயப்பட்டுட்டாங்க. கண் மூடி கண் திறப்பதற்குள்ள காலில் இருந்த காயம் மாறிவிட்டது. பாம்பன் சுவாமிகள் அவருடைய பாம்பன் சுவாமிகள் நினைவிடத்துல இன்னைக்கும் பக்தர்கள் போய் திரள்றாங்க. பேசினியா? பாம்பன் சுவாமிகள் படத்தையாவது திறந்து வச்சியா? தமிழ்நாட்டில் எல்லா திருக்கோவில்களுக்கும் சென்று குடமுழுக்கு செய்வதற்கு எல்லா உதவியும் இருந்து முருகன் பெருமை பேசியவர் வாரியார் சுவாமிகள், திருமுருக கிருபானந்த வாரியார். அவர்தான் இந்த நாட்டில் முருகன் பெருமையை பேசியவர். நான் சொன்ன அருணகிரிநாதருடைய திருப்புகளுக்கு உரை எழுதியவர். கந்தர் அலங்காரத்தை பற்றி நாளும் பேசியவர். உனக்கு கந்தர் அலங்காரத்தை பற்றி பேசினியா? கந்தர் அனுபூதியை பற்றி பேசினியா? திருப்புகளை பற்றி பேசினியா? வயிற்றில் வலி வந்தது, பொறுக்க முடியல. பகழி கூத்தர் திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டார். கும்பிட்டு முருகனுடைய கோவிலில் இருந்து பன்னீர்லை பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டார். வயிற்று வலி தீர்ந்தது. திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று பகழி கூத்தர் பாடினார். இந்த பரதேசிகளுக்கு தெரியுமா இது? இல்ல, நாகரிகமாவே பேசலாம். பரதேசிங்கிறது அநாகரிகமா? இல்லையே. அது மாதிரி இந்த நாட்டுல அதே திருச்செந்தூர்ல ஊமையாக இருந்தவர் குமரகுருபரர் வாய் பேசணும்னு சொல்லி வந்து வணங்கினார். என்னாச்சு தெரியுமா? புள்ளிருக்கும் வேலூர், இன்னைக்கு அது வைத்தீஸ்வரன் கோவில், இந்த நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருத்தலம். அது சைவ திருத்தலம். அங்க ஒரு முருகன் இருக்கான், அவருக்கு பேர் குமாரசுவாமி. அந்த குமாரசுவாமியின் பேரால பிள்ளை தமிழ் பாடினார் குமரகுருபரர். அன்னை மீனாட்சியின் பேர்ல மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடினார். நேற்றை பேசினவங்களுக்கு இது தெரியுமா? அண்ணாமலை ரெட்டியார்னு சொல்லி கழுகுமலைக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், அவர் காவடி சிந்து பாடினார். இது உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைவூட்டுனீங்களா? இல்ல, இதெல்லாம் அவங்க சொல்லல. நீங்க சொன்ன வரலாறு. அப்ப எதுக்கு மாநாடு நடத்தினா? அவங்க குறிப்பிட்ட அரசியல் அரிப்ப சொறீறதுக்கு நடத்தினீங்க. இல்ல, அவங்க சொல்ற இந்துக்கள் ஒன்றிணையணும், இந்துக்கள் ஒன்னாதான் இருக்கும். இதே அருணகிரிநாதர் சொல்றாரு, கேளுங்க. இப்படி முருகனுடைய புகழ்பாடி அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, மயிலேறும் ராவுத்தனேங்கிறாரு. மயிலும் முருகனுக்கு வாகனமா? முருகனை ராவுத்தேன்னு சொல்றாரு. முருகனையே
முஸ்லீமாக்கி பார்த்த நாடு இந்த நாடு. நீங்க இந்துக்கள் கடவுளை இழிவுபடுத்தி பேசுறீங்க. யார் பேசுனா? யாரும் பேசலையே. இல்ல இங்க இருக்க உதயநிதி சனாதனத்தை பத்தி பேசுறாரு. சனாதனத்தை இன்னும் பேசுவான், சாகிறது வரைக்கும் பேசுவோம். இல்ல இந்துக்கள் மனது புண்படுதுன்னு சொல்றாங்க. சனாதனத்தை பேசுற உனக்கு ஏன் புண்படுது? உன்னதான் வெளியில நிக்க வச்சிருக்கானே. இல்ல இது மாதிரி மற்ற மதத்தை பத்தி பேசுறீங்களா? இந்துக்கள் தேவைப்பட்டா பேசுவோம். இந்துக்களை மட்டும் நீங்க காயப்படுத்திட்டே இருக்கீங்க. எத்தனை நாள் இப்படி அமைதியா இருக்காது? சனாதனத்தை பேசத்தான் செய்யும். சாது மிரண்டா காடு தாங்காதுன்ற. அப்படி கிடையாது. இஸ்லாத்தை 4 சபத்து நாளைக்கு ஏற்றுக்கொண்டா நான் அந்த பள்ளிவாசல்ல போய் தொழ முடியும். உன் கோவில்ல வந்து தொழ முடியுமா? நீ என்ன வெளியில தானே நிக்க வச்சிருக்க. கெட்டினது ஏன் பணம்? நான் கெட்டின கோவில், நான் கொடுத்த செல்வம். என்ன நீ கருவறையில பூஜை செய்ய விடுவியா நீ? இஸ்லாத்துல அப்படி இல்லையே. ஒரு காட்டு அரபி, ஒரு அபிசீனிய அடிமை, கருப்பு நிறம் உள்ளவன், அருவருப்பான தோற்றம் உள்ளவன், அவன் பேரு பிலால். அவன் இஸ்லாத்துல சேர்த்துக்கிட்டான். உடனடியாக பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லுகிற வாய்ப்பை இஸ்லாம் கொடுத்தது. நீ குடிப்பியா? கேஷியஸ் கிளே அப்படின்னு ஒருத்தன் ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கினான். தங்கப்பதக்கம் வாங்கிய இரவு அட்லாண்டாவில் ஒரு நட்சத்திர விடுதிக்கு சாப்பிட போனான். அவன் கேஷியஸ் கிளே, கருப்பு நிறமுள்ளவன். அவன் அந்த ஹோட்டல்ல அனுமதிக்கல. நான் தங்கப்பதக்கம் வாங்கியதற்கு பிறகு என் தகுதி இதுதான் கேட்டு இஸ்லாத்துல சேர்ந்தான். முகமது அலின்னு பேரை மாத்திக்கிட்டான். அடுத்த ஒலிம்பிக்ல பதக்கம் வழங்குகிற இடத்திற்கு கேஷியஸ்களே வந்தான். நீ செய்வியா? ஏன் கொடுக்க மாட்டாங்கன்றீங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்ன தடுக்குது அவங்கள? எது கேளுங்க. காஞ்சிபுரத்துல இருக்க பெரியவர்கிட்ட போய் கேளுங்க. நான் இந்த நாட்டுல திருமுறை வாசிக்கிறேன். என்ன நாளைக்கு கோவில் அர்ச்சகர் பண்ண விடுவானா? இப்ப நீங்க சொல்ற ஆரம்பத்துல கூட முருகன் எல்லாருக்குமான ஒரு கடவுள் தான், மதத்தை கடந்து முருகனை நேசிக்கணும் அப்படின்னு. இப்ப தமிழக அரசு ஒரு முருகனுக்கு மாநாடு நடத்துறப்ப அது எல்லாரும் கொண்டாடுறோம், அது ஆன்மீகத்துக்கு தேவை, முருகனை கொண்டாடணும்னு சொல்றோம். ஆனா அதுவே இந்து முனை நடத்துறப்ப அதுல மட்டும் ஏன் நம்ம வந்து ஒரு காவி சாயத்தை கேக்குறீங்க? நாங்க அரசு எங்க கையில இருக்கு. அறுபடை வீடுகள் இருக்கிற முருகனை இந்த நாட்டுல ஆராதிக்கிற பக்தர்கள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதுக்காக நாங்க மாநாடு முருகரை வழிபடக்கூடிய கூட்டம் தானே. அப்ப நீங்க ஏன் வழிபடலன்னு கேக்குறேன். வாரியார் படத்தை திறந்து வச்சியா? பாம்பன் சுவாமிகள் படத்தை திறந்து வச்சியா? பகழி கூத்தர் படத்தை திறந்து வச்சியா? குமர சுவாமிகள் படத்தை திறந்து வச்சியா? இங்க வந்து மத கலவரத்தை தூண்டலான்னு பேசுறியா நீ? இல்ல நீதிமன்றம் அனுமதி கொடுத்த ஒரு மாநாட நம்ம கலவரத்தோட ஒப்பிட்டு பேசுறது எப்படி சரியா இருக்கும்? என்னத்துக்கு மாலிகாப்பூர் கதை என்னத்துக்கு பேசுன பவன் கல்யாண்? எதுக்கு பேசுற நீ? இங்க யார் இந்துக்கள் ஒற்றுமையா இல்ல? இல்ல அவர் வந்து தான் பட்ட வழிகளை சொல்றாரு. நான் வந்து ஒரு 6வது படிக்கிறப்ப திருநீர் வச்சுட்டு போனா கூட இங்க கேலி செய்யறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இல்லாம இருக்கு இந்துக்களுக்கு. அந்த அளவுக்கு இல்லையே, ஒண்ணும் இல்லையே. எங்க அமைச்சர் சேகரபாபு திருநீர் பூசிட்டு தான் அலைகிறாரு. அவருக்கு செல்போன்ல போட்டு பாருங்க. இல்ல அப்படிதான் இருக்காரு அவரு. போட்டு பாருங்க. சபரிமலை சாஸ்தாவுக்கு பாட்டு தான் வருது. இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி எல்லா செய்தியாளர்களும் கேட்கப்பட்ட கேள்விக்கு காமனான பதில் வந்து, இந்த மாநாடு ஏன் நீங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்துறீங்க, மதுரையில ஏன் நடத்துறீங்க, போய் ஊபியில நடத்திருக்காங்க இல்ல குஜராத்ல நடத்திருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஊண்டாயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளே வரக்கூடாது, இது ஏன்னா அந்த நாத்திகர் கூட்டத்தை வந்து ஆரம்பத்திலே வந்து நம்ம சுருக்கி இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த இதுல மேடையில பேசுறாங்க. மதுரையில ஏன் நடத்தினேன் சொல்லு, காரணம் சொல்லு. திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையா மாத்தி வச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல போய் நடத்து. திருப்பரங்குன்றம் வேற மதுரை வேறன்னு கூட உனக்கு தெரியாதா? இது தெரியாம தான் நடத்திருக்காங்களா? திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகள்ல முதல் வீடு. நாம அங்க நடத்து. மதுரையில ஏன் நடத்தின? எங்க அனுமதி கொடுத்திருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க எங்க கேட்டாங்க, அவங்க எங்க அனுமதி கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் பொறுத்தானே கேட்டிருக்கணும். இந்த மாநாடு ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்காக நடத்தப்பட்ட மாநாடு தான். அட்டர் ஃபெயிலியர் மாநாடு. மக்கள் கூட்டம் 5 லட்சம் 1.5 லட்சம் தினைக்கு வந்தாங்க. தைப்பூசத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்திருக்கிறியா நீ? திருச்செந்தூர் சூரசம்காரத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்திருக்கிறியா நீ? பழனிக்கு கால்நடையாக செருப்பு இல்லாம நடந்து வருகிற பக்தர்களுக்கு பக்தியை பார்த்திருக்கிறியா நீ? இந்த புறம்போக்குகள் மாநாடு நடத்தக்கூடாது. நீ பழனிக்கு பாத யாத்திரை, திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை செருப்பு இல்லாம வர்றான் பாரு, அவனை வழி மறிச்சு எதுக்கு வர்றேன்னு கேட்கணும். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னுடைய மகளுக்கு வயசு 34 ஆயிற்று. ஆடுவார் இல்லாத அரங்கமாய் பாடுவார் இல்லாத பாடலாய்
தேடுவார் இல்லாத திரவியமாய் தீண்டுவார் இல்லாத தென்பண்டமாய் தங்கம் வாங்க வழி இல்லாமல் அங்கம் குலைந்து அழுகிறாள் என் மகள், அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க வக்கு இல்ல, முருகா வள்ளல் பெருமானி நீ எனக்கு உதவுன்னு கேட்கத்தான் வர்றான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இது மாதிரியான சாமானிய மக்கள் கூட முருகனை தேடி போறாங்க போறாங்க. அப்படின்னு. அந்த மக்களுக்காகவும் இந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு நீங்க பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. அவங்களும் இந்துக்கள் தானே. யாரு அது மாதிரி ஒரு என் பொண்ணு கல்யாணம் ஆகல, என் குழந்தை பேச மாட்டேது, குழந்தை நடக்கும், அப்படி அவங்களும் இந்துக்கள் தானே. ஆமா, இப்ப இது மாநாடு நடத்துறவங்களும் இந்துக்கள் தானே. இந்துக்களுக்கு நீ என்னடா அத்தாரிட்டி? பிஜேபி இந்து முன்னணி, நீ இந்துக்களுக்கு அத்தாரிட்டியா? அவங்க ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் தான் பேசுறாங்க. அதான் பேசுறாங்க, விளங்காத போறாங்க, அழிய போறாங்க. 2026 தேர்தல் வந்து அயோத்தியில பண்ண பத்தியா, பாபர் மசூதியை உடைச்சு நொறுக்கி அந்த இடத்தை உடைத்தவர்களுக்கே கொடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் ஒருத்தர் தீர்ப்பு வாங்கி அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டி குடியரசுத் தலைவருக்கே அழைப்பு இல்லாம அந்த ராமர் கோவிலை திறந்து வச்சியே அவ்வளவு பில்டப் பண்ணீங்களே, அந்த அயோத்தி இருக்குல்ல, அந்த அயோத்தியை உள்ளிட்ட பைசாபாத் தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிச்சிங்களா? ஜெயிக்கல. உங்களுக்கு பைசாபாத்துல என்ன நடந்ததோ அதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். முருகன் வேலை யாத்திரை வந்து 2021 அப்படி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கியிருக்கோம். 4 பேரு நாதியற்று நிக்க போறான் வர்ற தேர்தல்ல. இந்த 4 தோக்கும். இன்னொன்னு 2026 தேர்தல் அண்ணாமலை சொல்றாரு, இந்த தடவை மக்கள் எல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, பணத்தை எல்லாம் பார்க்க மாட்டாங்க, சாமி வேணும் தான் பார்ப்பாங்க 2026ல. சாமி வேணும் தான் பார்ப்பான். ஆமா, மனைவி டெய்லி கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறா வீட்டுல. ஆமா, சாமி வேணும்னு தான் பாப்பாவா. சாமிக்கு பாதுகாப்பே திமுக அரசு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அவங்க அது நேரு முரணா இருக்குன்றாங்க திமுக. ஒண்ணும் இல்லையே, முரணு ஒண்ணும் இல்லையே. முரணுக்கு ஒரு காரணம் சொல்லு, நீ என்ன முரணு? இல்ல இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து இந்து மதத்தை ஒரு மாதிரி பேசுறாங்க. எல்லா அமைச்சரும் கோவில போய் நிக்கிறாங்க. இல்ல அந்த விமர்சனம் ஒண்ணு இருக்குல்ல, திமுக வந்து ஆன்மீகத்தை நோக்கி நகருதா, என் முருகனுக்கு ஏன் மாநாடு வந்து தமிழக அரசியா நடத்தணும், இது ஒரு அரசாங்கத்தோட வேலையே இல்ல. மனைவி ஊர் ஊரா போறாங்களே கோவிலுக்கு வழிபடுறதுக்கு, இதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லையாமா? இன்னொரு பக்கம் அதிமுகவோட நிலைப்பாடு, நேற்று வந்து அந்த மாநாட்டில் வந்து ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் போன்றவங்க கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு RSSோட 100ஆண்டு விழாவில் SP வேலுமணியும் கலந்துக்கிறாரு. அதிமுக வந்து ஒரு தீவிரமான திராவிடத்தை நம்பிட்டு இருந்த கட்சி இப்போ வந்து இந்துத்துவா நோக்கி நகருதா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அதிமுக எப்போது பிஜேபியோடு கூட்டணி என்று முடிவெடுத்தார்களோ அப்பொழுதே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். கொள்கை வேற கூட்டணி வேறன்றதுல உறுதியா இருக்கின்றார் எடப்பாடி. பிஜேபி கூட கூட்டணி செய்த தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி ஜெயிக்க முடியுமா? லாஸ்ட் டைம் கூட்டணி வச்சாங்கல்ல சார், வேணும்னு கேக்குறான் இப்பவுமே. இல்ல லாஸ்ட் டைமே கூட்டணி வச்சு 75 இடங்கள் வந்தாங்கல்ல. 75 இடத்துக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் உண்டா? கிடையாது. இப்ப 50 தொகுதி வேணும்னு கேட்கிறாராம் அமித்ஷா, சொல்லிட்டு போனாராம். இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டு தானே சார்? இல்ல சொல்லிட்டு போனாராம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், 50 தொகுதி நாங்க ஜெயிச்சிட்டோம் திமுக. இப்ப 86 வேணும்னு கேட்கிறாரு அண்ணாமலை. 86 கொடுத்தாங்கன்னா நாங்க 86ல ஜெயிச்சிடுவோம். இந்த 4 தொகுதி ஜெயிச்சாங்கல்ல, ஆமா, 4லையும் தோக்க போறாங்க சார். அவங்களும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கணும்னா திமுக. நீங்க பாஜக குறைச்சு மதிப்பிடுறீங்கன்றது புரியுது. அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி நம்பி எப்படி அதிமுக தொண்டம் ஓட்டு போடுவான்? ஏன் போட மாட்டாங்க நினைக்கிறீங்க? தலைமைக்குரிய எந்த தகுதி இருக்கு? இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை பற்றி 1 மணி நேரம் பேசுவாரா எடப்பாடி பழனிசாமி? 2252 கோடி ரூபாய் எல்லோருக்குமான கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது தரல டெல்லி. அதை பற்றி பதில் சொல்வாரா? இந்த நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்கா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவரு நாடாளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் அன்சிவிலைஸ்டு அன்கல்ச்சர்டு பீப்புள்னு பேசுறார். பதில் சொல்வாரா எடப்பாடி பழனிசாமி? பட் எல்லா கட்சியும் ஒரு தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்னா கூட்டணி அவசியம் தானே. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு தலைமை தாங்குகிற
எந்த தகுதியும் கிடையாது. இல்ல எதை வச்சே சொல்றீங்க? அந்த தகுதி இல்ல அப்படின்றது வெற்றி தோல்வி வச்சு தீர்மானிக்கிறீங்களா? இல்ல அவர் தலைமை பண்பு? அதிமுகன்னா ஜெயலலிதா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர். ம். கேட்டீங்களா? அவங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு டெல்லிக்கு போனாங்க. ம். அவங்க பேச ஆரம்பிச்ச பொழுது மணி அடிச்சுட்டாங்க. ம். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல மணி அடிச்ச உடனே பேச்சை நிறுத்திட்டு வெளியேறி ஒரு சிங்கம் மாறி புறப்பட்டு, இது எனக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அல்ல, 7.5 கோடி தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம்னு டெல்லியில இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்தாங்க. இதுக்கு பேர் தான் தலைமை பண்பு. இவன் தவக்கலை. சரி, மரியாதையா பேசல. தவக்கலை என்ன மரியாதை குறைவா? சார், ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான். என்னாலும் இன்னும் உனக்கு சூன்யம் தான். இல்ல, ரொம்ப ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் நோக்கி அதிமுக நகருது அப்படின்றது அது அழிவுக்கான ஒரு இதுன்னு பாக்குறீங்க? அழிவுக்கான அடையாளம். இப்போ ஓவராலா இந்த ஒரு மாநாடு அப்படின்றது அரசியல் மாநாடு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் திமுக வைக்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த மாநாடு தான் அப்படின்றது அவங்க பேசுன கிளைமேட்டுக்கு தான் மக்கள் ரெடியா இருக்காங்களே. கபாலீஸ்வரர் கோவில்ல போய் பாருங்க சாயங்காலம் கூட்டத்தை. மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து பாரு கூட்டத்தை. இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு இவங்க பின்னாடி வருவாங்க. ஒன்னாதான் இருக்கும். இவங்க எடுக்காம இருந்தா இது. இன்னும் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க இந்துக்கள் மனசை வந்து புண்படுத்துற மாதிரி திமுக யாருமே நடந்துக்கல அப்படின்னு. ஆனா நேற்று அண்ணாமலை பேசுறப்ப என்ன சொல்றாரு, ஒரு பக்தியோட வந்து ஒருத்தர் திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீர் வந்து MP திருமாவளவன் அவர்கள் வச்சுக்கிறாரு, விசிகோட தலைவர் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி கேட்கறாங்கன்னே அந்த திருநீரை அழைச்சிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இந்துக்களோட மனசை புண்படுத்தாதா அப்படின்னு கேட்கறாங்க. அது எப்படி வாங்கிக்கிட்டாருல்ல, பூசிக்கிட்டாருல்ல, அது இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. அது தலையில இருக்க நெற்றில இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. தலைவரா அது எப்படி அவன் அந்த கட்சிக்கு தலைவரா இருக்க முடியும்? திருமாவளவன் அவர் என்ன இந்துக்களுக்கு தலைவரா? அவர் சிறுத்தைகளுக்கு தலைவருங்க. அண்ணாமலைக்கு இந்த விவரம் கூட இல்லைன்னா அண்ணாமலை எப்படி அரசியல் செய்ய முடியும்? ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன் அப்ப ஹிந்து கோவிலுக்கு போறீங்க, சாமியை கும்பிடுறீங்க. இது மாதிரியான அற்பர்கள் கூட்டத்தை வந்து உடனடியா அகற்றணும். இதை வந்து நம்பவே கூடாது மக்கள் அப்படின்னு. திருநூறு வந்து அடையாளமா? திருநூறு சைவர்களுக்கு மட்டும்தான் அடையாளம். நாஞ்சில் சம்பத்து கேட்கிறேன், ஒரு ஜீயர் திருநூறு பூசுவாரா? ஒரு இடமும் வேண்டாம். திருவல்லிக்கணிக்கு என் கூட வாங்க, அங்க இருக்கிற அர்ச்சகர் திருநூறு பூசுவாரா? பூச மாட்டாரு. அவருக்கு என்ன மரண தண்டனை கொடுத்துருவாரா? ஆனா அவரு மக்கள் பிரதிநிதி இல்ல சார். இவரு இத்தனை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்றத அழிச்சாரு. எல்லா மக்களுக்கும் உரியவர் இல்ல அவரு. இந்துக்களோட ஓட்டு வேணும், ஆனா ஹிந்துவோட மத உணர்வு உங்களுக்கு வேணாமான்னு கேட்கலையாது. எல்லா மக்களுக்கும் உரிய தலைவருங்க அவரு. தமிழ்நாட்டுல சனாதனத்தை எதிர்த்து நிக்கிற ஒரு தலைவர் அவரு. இல்ல, இந்த இடத்துலதான் அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க போய் பதறிடிச்சுட்டு போய் நிக்கிறீங்க, கிறிஸ்துவருக்கு ஒண்ணுன்னா நீங்க பதறிடிச்சுட்டு போய் நிக்கிறீங்க. அவங்க மத உணர்வுகளை வந்து ரொம்ப பாதுகாப்பா நீங்க ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அவர் என்ன தேவாலயத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரா? பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு இருக்காரா? மொழி சார்ந்தும் இனம் சார்ந்து இயங்குகிற தலைவன் திருமாவளவன். திருமாவளவனுக்கெல்லாம் சவால் விடப்படாது அண்ணாமலை. அண்ணாமலை முதல்ல பிஜேபியில குந்து இதுக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். அவர் மத்திய அமைச்சராகிறதுக்கான பணிகள்லாம் நடக்கட்டும். மத்திய அமைச்சர் ஆனவங்க எல்லாம் என்ன பண்ணி கிழிச்சாங்க? ஓகே, நேற்று அந்த மாநாட்டில் ஒரு 6 தீர்மானங்கள் வந்து போடுறாங்க சார். திருப்பரங்குன்ற மலையில வந்து அந்த தீப விளக்கை வந்து மறுபடியும் வந்து ஏற்றணும். அதுக்கப்புறம் வந்து சிந்தூர் ஆபரேஷனுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து பாராட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இதை வந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து இந்து அறநிலைத்துறை வந்து பணம் சார்ந்து இயங்கக்கூடாது, பக்தி சார்ந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானங்களை எப்படி பார்க்குறீங்க? இந்து அறநிலையத்துறை பணம் சார்ந்து இயங்கலையே. என்ன செலவு பண்றீங்க, எவ்வளவு பணம் வருதுன்றது வெளிப்படையா கொடுக்க தயாரான்னு கேட்கிறாரு அண்ணாமலை. தயாரா இருக்கும். அதை வந்து வாங்க தயாரான்னு கேளுங்க அண்ணாமலைகிட்ட. இனிமேல் ஒவ்வொரு சஷ்டி நாள்லயும் வந்து கந்த சஷ்டி வந்து பாடணும். இந்துக்கள் எல்லாம் கந்த சஷ்டி வந்து பாடணும். கந்த சஷ்டி பாடிட்டு தான் கேட்டேன். டெய்லி பாடுறாங்க. என் வீட்டில் என் மனைவி டெய்லி பாடுவா. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதும் செங்கதிர்வேலன்னு என் மனைவி ராகத்தோட பாடுவா. ஓகே, இந்த மாநாடு டோட்டல் ஃபெயிலியர்ன்றது அட்டர் ஃபெயிலியர். இவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அது எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. டான்ஸ் தான் ஆடுனாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.